ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு காரசாரமான கத்திரிக்காய் தொக்கு தான் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் அரை ஸ்பூன் அளவு கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 3 தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு இட்லி, தோசை, சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ் தான் இது. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் எடுத்துருந்தேன் காரத்துக்கு. 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். உப்பு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். கத்திரிக்காயும் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்தோம்னா இந்த தொக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே போல் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது உள்ளே எதுவும் சொத்தை இருக்கான்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது கத்திரிக்காயும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன். நான் கத்திரிக்காய் கலந்து விடுறேன். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போது வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருந்தது. இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இது போல் லாஸ்ட்டாக சேர்த்தா தான் வாசனை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இது தயிர் சாதத்து கூட சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. நல்லா நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு தொட்டுக்க தான் இது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், கத்திரிக்காய் தொக்கு, ஒரு காரசாரமான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.